என் புதிய வீடு. பக்கத்து வீட்டில் யாரு வாழ்கிறார்களோ? பீடில் ஜூஸ், பீடில் ஜூஸ், பீடில் ஜூஸ். அது யாரு? ரொம்ப பயமாக இருக்குது. அவன் விரைவில் இங்கே வருவான் நினைக்கிறேன். என் தலை சரியாக இருக்கிறது. மிக ஸ்டைல். உதவுங்கள். ஹலோ பாபி. நினைக்கிறீர்கள் அந்த இளைஞர்களுக்கும் பேண்ட் வரைவதில் குழப்பம் எனக்கு வேண்டாம். கம்பி வேலி பச்சையாக இல்ல. இதோ என்னுடைய சக்தி. செல்ஃபி வேண்டாம். ஆஹா, அந்த பெண்மணி இங்கே இருக்கிறாரா? அது பயங்கரமாக இருக்கிறது. நான் கனவு கண்ட விதத்தில் இது போன்ற அண்டை வீட்டுக்காரர் அல்ல. பரவாயில்லை, இது நேரம். நான் மகிழ்ச்சியாக இருக்கவும் என் புதிய வீட்டை அழகாக அலங்கரிக்கவும் நேரம். என் மனநிலை நிச்சயமாக உயரும். என் கலர் பேலட் இங்கே பொலிவுடன் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் தொடங்குகிறேன். நீலம், மஞ்சள் பொம்மைகளை பயன்படுத்தி என்ன ஒரு அழகு. லண்டுவோ அண்ணா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என் அண்டை வீட்டுக்கார? ரூஃப் மேல ஏன் இருக்காரு? அழகிய பெண்ணே, பயப்படாதே. நான் விழுந்து விட மாட்டேன். என் கூரையின் மேல் ஒரு மர்மமான உணர்வை கொண்டு வருவேன். அப்படி போங்கள். நான் தேர்வு செய்ய முடியாது போலும். நான் கூரையின் வடிவமைப்பையும் செய்ய வேண்டியது உள்ளது. இதோ என்னோட காப்பாய் கயிறு. உதவுங்கள். நல்லா இருக்கு. என் கூரையில் இந்த மேகம் மிக அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ வாவ். அவள் அதை எப்படி செய்தாள்? ஆஹா, நல்ல யோசனை. இப்போது என் வீடு மேலும் மோசமாக தெரிகிறது. குழு குழு நீர். ஆமா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. என்னுடைய மதிய உணவு எங்க? கீழடுக்குகள். நான் அவர்கள் மீது விரும்புகிறேன். நிறுத்து. படலையை சாப்பிடாதே. பயப்பட வேண்டாம். உன்னை யாரும் துன்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு உங்களை வீஹான் ஒரு இனிப்பு இருக்கிறது. இது என்ன? ஐயோ, அலோஹா. நான் இனிப்புகளை சகிக்க முடியாது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஓடிவிடுங்கள். நீங்கள் சுதந்திரமானவராக இருக்கிறீர்கள். அப்படியே என்னுடைய வீட்டில் தெளிவாக தர்விங்ஸ் இல்லை மற்றும் ஒரு பெரிய இதயம் வடிவிலான லாலிபாப். பிடில் ஜூஸ் அவற்றை பிடிக்கவில்லை என்பதில் வருத்தமாக உள்ளது. அவைகள் மிகவும் அழகாக ஆனால் உள்ளன. என்ன கொடுமையான பக்கத்து வீட்டுக்காரர். அதுவே சரியான அலங்காரம். இறக்கைகளுக்கு பதிலாக கொம்புகள். இது இன்னும் சிறப்பாக உள்ளது. இப்போது ஜன்னல்களுக்கு செல்வோம். எனது அழகிய வீட்டை உங்களின் கவனத்திற்கு முன் வைக்கிறேன். வருக, நீங்கள் துணிந்தால். நன்றாக இருக்கிறது. நிறுத்துங்கள். உன் ஜன்னல்கள் பனி போல இருக்கும். சோய், உனக்கு ஒரு வாய் தேவை. நாம் இதை இன்னும் பெருசாக்க போவோம். வெளியே செல். ஆமா, நான் அதை உழைக்கிறேன். சரிபடி. இப்போது என் செல்ல பிராணிகளை வீட்டுக்குள் கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இங்கே சுகமாக இரு நண்பா.
இது ஒரு மாபெரும் ஆர்மீன். இது என்னை உண்ணப் போகிறது. பசுஞ்சே பிட்டல்ஜீஸ். ஹலோ அயலகமே, என் நண்பருடன் சந்திக்கவும். பீட்டில்ஜூஸ், நீ மச்சான் என்ன பயமுறுத்திட்டியே. இது மிகவும் வலிக்கின்றது, ஆனால் நான் எனது வரியை அலங்கரித்து விட்டேன். இப்போது ஒரு அழகான பாதையை உருவாக்குவோம். வாங்க அன்புள்ள விருந்தினர்களே, நீங்கள் மிகுந்த வரவேற்கப்படுகிறீர்கள். நம்மால் அதை வெட்டிவிடலாம். ஓய்லா, இவ்வாறு செய்யப்பட்ட முற்றுப்புள்ளி மிகவும் அவசியம்தான். ஆம், பார்பி என்ன செய்கிறாள்? என் புல்வெளியில் அழகான செவ்வன் பழுப்பு செடிகளை நான் வைத்திருப்பேன். அவை எனக்கும் எனது விருந்தினருக்கும் தினமும் மகிழ்ச்சி அளிக்கட்டும். பாருங்கள், நான் பாதைகளை மறந்தே விட்டேனே. நான் அதை மென்மையாகவும் பரப்பானதாகவும் செய்து விடுவேன். இதில் நீங்கள் அவரது கால்களில் மோதும் போது கூட ஓட முடியும். சரி சரி சரி, என் வீட்டை அலங்கரிக்கலாம். இது ஒரு கடினமான வேலையாக போறது. ஓ, அதை பாருங்கள். இந்த விளக்குகள், இந்த அலமாரிகள், இது ஒரு கோவண சவப்பெட்டி போல இருக்கிறது. என்னிடம் நிறைய அலங்காரங்கள் இருக்கின்றன, அது உண்மை. இதோ நீ இங்கிருக்க, என் பரங்கிக்காய். உனக்காக நான் மறந்து போவது அப்படியா நினைத்தாயா? மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. ஓ இல்லை இல்லை, கித்னா மென்மையானதும் மிருதுவானதும் வினாடி. அதில் உட்கார்வது வசதியாக இருக்கிறது, ஆனால் சுவர்கள் சிறிது அலங்காரம் தேவைப்படுகிறது. இளஞ்சிவப்பு மேகங்கள். நான் கந்தியை வெட்டி செல்கிறேன். மிகவும் அழகான இளஞ்சிவப்பு மேசைகளும் பொருட்களும் போதவில்லை. எல்லாவற்றையும் என் வீட்டுல வைப்பேன். ஹலோ. ஓ ஓ பீட்டில்ஜூஸ், நீ என்ன செஞ்சல? சரி, என் பூக்கள் பழுதாகிவிட்டன. ஆனால் என்ன செய்வது என்று தெரியும். ஒரு இளஞ்சிவப்பு டெடி கரடி. அது மேஜையின் மீது இருக்க போகிறது. பொம்மை போன்றதா? பபுள் குழம்பு இயந்திரம். இயலாத பசிக்கும் போது வடிகட்டலாம். ஆஹா, இன்னும் அந்த வெறுப்பான பக்கத்தினான் அழைப்பில்லாமல் வர அனைமையாக இருக்கு. ஹா, ரொம்ப நல்லது. அது எதிர்பாராததன்று. சரி பார்வி. என்ன ஒரு மோசமான அக்கம் பக்கத்தவர். இந்த பார்பி சைனை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரியா? வேல் வேல் வேல். அலங்கோலமான அயலவர். நீங்களும் மோசமானவராகவே இருக்கிறீர்கள். சரி, நம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அண்டை வீட்டார்களே. That in the police like if I would age them. இதோ உனக்கு. இது மிகவும் அருமையாக இருக்க போகிறது. நான் கொஞ்சம் கம்மீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு கெட்டுப்போன ஆப்பிள் கொண்டிருக்கிறேன். நன்றி, உங்களுக்கு இது பிடிக்கும். பார்ப்போம். இந்த மாமர்லேட் மிகவும் இனிப்பு. இது அருவருப்பாக இருக்கிறது. அன்று எப்படி மாதிரியானது? நாம் தேநீர் குடிக்க முடிந்ததுக்கு அதை நன்றாகவே உள்ளது. எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கு நன்றி. நான் விரைவில் உங்களை சந்திப்பேன் நண்பர்களே. கையில்